அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தோன்றின்றிவான் படை தேகேரவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 27 வசனங்கள் முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கடைசி வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம் وأحاط بما لديهم وأحصى كل شيء عددا. ليعلم أن நூன் சுக்கூனுக்கு அப்புறமா காஃப் இஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். இந்த இடத்துல தால் சுக்கூன் இருக்குது, இந்த இடத்துல பா சுக்கூன் இருக்குது. ரெண்டுமே கல்கலாவுடைய எழுத்துக்கள் தான். இடையில் இருக்கிறனால கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதுனால் போதுமானது. இந்த இடத்துல ஊ 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதணும். ரீ கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். சீன்லையும் லேம்லையும் அலிஃப் சகீரா 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா ஃபத்ஹா பேச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். பால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரப்பிஹிம் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா வாவ் இதுஹார் ஷஃபி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. அஹா ஸோ ஹா லைட் லெட்டர், கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத் நீட்டம் கொடுங்க. பா ஹெவி லெட்டர், அதற்கான உச்சரிப்பு கொடுங்க. பிமா லதைஹிம் வ அஹ்ஸா. ஸோ அதுவும் என்ன லைட் லெட்டர் தான். ஸோ ப்ரொனன்சியேஷன் லைட்டாக பண்ணுங்கள். ஸ்வாத் ஹெவி லெட்டர், அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே அலிஃப் சகீரா இருக்கிறனால 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுக்கணும். குல்ல ஷெய்இன் தன்மீனுக்கு அப்புறமா ஐன் இது ஹார் உள்ளது உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. வசனத்துடைய முடிவில் ஃபத்தத்தைன் வந்திருக்கு. ஸோ ஃபத்தாவை மாற்றி அலிஃப் மத்தா வரி சிஃபத்தை கொடுத்து ஓதுவோம். இந்த சூறாவில் எல்லாத்துலேயுமே அதே தான் வருது. ஸோ அதில் கவனம் செலுத்து ஓதணும். ரைட்ஸ் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ليعلم أن قد أبلغوا رسالات ربهم وأحاط بما لديهم وأحصى كل شيء عددا.